காலை வேளையில் இந்த உயிர்த்தெழுதலின் இந்த வெற்றியின் நாளிலே நம் அனைவரையும் தேவன் சபையோராக இணைத்திருக்கிறார். இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிக்குற கடவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் நம்பிக்கையை தந்த நாள், ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்று நிரூபித்த நாள், மரணத்துக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உள்ளது என்று இந்த முழு உலகத்திற்கும் அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கின்ற வார்த்தையான இயேசு அவர் நிறைவேறி இந்த நாளிலே அவர் காமித்தார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, பாதாள கட்டுகள் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை அவர் தன்னுடைய நீதியினாலே அவர் வென்று இன்று நமக்கு ஒரு மெய்யான சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் விதைத்த நல்ல நாள் இது. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே எனக்காக இந்த உலகத்தில் வந்து நீர் பிறந்து, நீர் எனக்காக அடிக்கப்பட்டு, நீர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, இந்த மூன்றாவது நாளை எனக்கு என்று உயிரோடு எழுந்த தகப்பனாக இருக்கிறீரப்பா. இந்த காலை வேளையில மகிழ்ச்சியோடு நன்றி நிறைந்தவனாக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் சற்றும் தகுதியானவன் அல்லப்பா. ஆண்டவரே, எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்தீங்க. ஆண்டவரே, எங்கள் மேல கரிசனை உள்ளவராக, மனிதன் கெட்டு போய் விடக்கூடாது, அவன் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி நீர் மரண பரியந்தமும் தாழ்த்தினவராய் எங்களுக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தந்தீரே என்று சொல்லி எல்லாம் தேவனை சோத்திரங்கள் எடுக்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ஆண்டவரே, சோத்திரம். உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி, உம்முடைய விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நம்பிக்கையுள்ள ஜீவியத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளை உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் பாடி உயர்த்தி மகிமை செலுத்த போகிறோம். அல்லேலூயா. இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்தி சொல்லுங்க. ஆவியானவரை ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடணும், உம்முடைய செயல்களை விவரித்து நாங்கள் பாடணும். உதவி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி நீர் வாழ்க இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. நீர் வாழ்க என்கின்ற வரி வரும்போது அனைவரும் கைகளை உயர்த்தி வாழ்க என்று சொல்லி அவரை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆமென்.
வென்றபடி நாங்களும் வென்றேறிப் போகவே. வானத்தின் செங்கோல் செலுத்தும் வாழ்க 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 இயேசுவே. நோர்களோடு மங்களோடு என்றென்றும் வாழவே. பரந்த வாசல் திறந்தோர் வாழ்க 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 இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் வாழ்க. உயிர்த்தெழுந்த இயேசு நம் அனைவரையும் பார்த்து சொல்கின்ற வார்த்தை வாழ்க. ஹல்லேலூயா ஆமென். நம்ம அவரை நோக்கி சொல்கிறோம், ஆண்டவரே நீர் ஜெயித்திட்டீங்க விசப்பா, சொன்னபடி உயிர்த்தெழுந்துட்டீங்களே என்று சொல்லி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். உயிரோடு எழுந்தவரே இந்த காலவெளியில் நம்முடைய ஆராதனை செய்கிறோம். என் ஜீவனின் இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் என்ன கிருபை? யார் கிருபை? சத்தமா ஹல்லேலூயா ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். அருமையான பாடலை மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லா கண்களை மூடி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். மகிமைப்படுத்தும் கைகளை உயர்த்தி ஓ அல்லேலூயா ஓசன்னா ஓ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா உயர்த்துகிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே ஜெயித்தீரே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை உயர்த்தி ஓ அல்லேலூயா ஓசன்னா உயர்த்துகிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மீண்டுமாக எல்லா கைகளை உயர்த்தி ஓ அல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அனைவரும் அமருவோம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு அவருடைய அதிசயங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் மகத்துவத்தை குறித்தான பாடல்களை தான் இந்த வேளையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு இந்த நாளிலே நம்முடைய சொந்தமானார். எத்தனை பேருக்கு இயேசு சொந்தமானார்? ஹல்லேலூயா. என்ன பந்தம்? சொந்தக்காரங்கன்னா எப்படி சொல்லுவோம்? பிளட் ரிலேஷன், இரத்த பந்தம். அவருடைய சிலுவையில் சிந்துற இரத்தத்தினால நம்மை இணைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மை சொந்தமாக்கிட்டார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கன்று என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல பயந்தாங்க. கடும் சேவகர் என்ன பண்ணாங்க, பயப்படுறாங்க. அவரை பிடிச்சி சிலுவையில் அறையப்பட்ட அதுக்கு காரணமாக இருந்தவங்கெல்லாம் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மை இவர் தான் மேசியாவா, எங்களை வந்த ரட்சகரா, இவரையா நம்ம சிலுவையில் அடைஞ்சிட்டோம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வல்லமையான காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான பாடல். நித்திய நம்பிக்கை இந்த வேலையில் பெருகுகின்ற இந்த வேலை, தேவன் எல்லா மன இருளையும் இந்த வேலையில் நீக்குகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சீஷர்களோடு தேவன் என்ன பண்ணார், அவர் பேசினார். பல காரியங்களை குறித்து அவர் டிஸ்கஸ் பண்ணார். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலை வேளையில் என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அவர் டீச் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு பதிகள் வழியாக நாம் தியானிக்க செய்கிறோம். அதனால் இந்த காலை வேளையில் ஒரு பாடலை அனைவரும் கைகளை தட்டி எல்லாம் இன்றைக்கி என்ன நான் புதுசாக இந்த ஈஸ்டரில் நான் கற்றுக்கொள்ள போகிறேன், தெரிஞ்சுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு முதலாவது அவருடைய நாமத்தை எல்லாம் உயர்த்தி கீர்த்தனை பண்ணி பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களா? உங்கள் சத்தத்தில் நான் கேட்கணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தூக்கம் வருது, தூக்கம் வருதா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், தூக்க வேண்டாம், தூங்க வேண்டாம். சத்தமாக சொல்லுங்கள், தூங்க வேண்டாம். நம்முடைய ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டாரு, உயிர்த்தெழுந்துட்டாரு நமக்காக. ஆமென். என்ன பிள்ளைங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அரை தூக்கத்தில் தூக்கிட்டு வந்துட்டாங்களா? சொல்லுங்கள், ஏசப்பா உயிர்த்தெழுந்து விட்டார், இனி கவலை இல்லை, இனி வருத்தம் இல்லை, நித்திய நம்பிக்கை தந்தார், நித்திய மகிழ்ச்சி தந்தார். ஹல்லேலூயா. உயிர் பெற்ற சரீரம் எப்படி இருக்கணும்? உயிர் உள்ளதாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே,
உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானார். உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானார். உயிர் பிறந்தாரே கல்லறை திறந்திடவே தடும் சேவகன் பயந்திடவே கல்லறை திறந்திடவே தடும் சேவகன் பயந்திடவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிடுவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிடுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானார். உயிருடன் எழுந்த மரித்தவர் மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தார் நித்திய நம்பிக்கை பெருகிடுவே நீதியின் நம்பிக்கை உயிர்த்தெழுந்தார் நித்திய நம்பிக்கை பெருகிடுதே மகிழ்ச்சியோடு உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தார் உயிருடன் உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. எல்லா மன இருள் குழப்பங்கள் எல்லாத்தையும் நீக்க போகிறார் மகிழ்ச்சியோடு. எம்மாவசீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே எம்மாவசீஷர்களின் மகிழ்ச்சியோடு மன இருள் நீக்கினாரே என் மன கலக்கங்கள் நீக்கினதாரே எல்லையில்லா பரமானந்தமே என் மன கலக்கங்கள் நீக்கினதாரே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் 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 எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே விழுந்தாரே. இந்த வார்த்தை யாரால கூற முடியும்? இயேசு ஒருவால மாத்திரமே. மரணத்தோடெங்கே பாதாளமும் ஜெயமெங்கே மரணத்தோடெங்கே பாதாளமும் ஜெயமெங்கே எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. சாவையும் நோயையும் பேரையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானார் உயிருடன் உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானார் உயிர்த்தெழுந்தாரே ஆவியில் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியில் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்
துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமான, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமான எழுந்தாரே. நல்ல மகிழ்ச்சியோடு உங்க கை தட்டெல்லாம் பார்க்கணும். நல்ல கைகளை தட்டி நமக்காக எல்லாம் செய்தார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. கைகளை வட்டி இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலும் நாளிலுமே எந்த எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோதனை செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் முன்னேறவே. இந்த உலகமும் மயக்கிட்டாலும் கைலவத்தை இயேசு போதுமே, போதுமே. எந்த எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அவன் நம்முடைய மெய்ப்பராவர், இனி கலங்க தேவையில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரங்கள் நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்தி. என் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். சொல்லுங்க, இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே எந்த எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த சொல்லுங்க, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த இயேசு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வரியை பார்க்கலாமா? என்ன வரி? அடுத்த வரி, மனிதர் என்னை கைவிட்டாலும், மாம்சம் அழகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் கூட யார் நம்மளை இறுக்கமாக நம்மளை பிடிச்சிக்கொள்ளணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்படி எல்லாமே தள்ளினார்கள் அவரை. ஆனால் உங்கள் கரம் பிடித்தவர் சிலுவையில் மரணம் பரியந்தும் உபத்திரவ நேரத்திலும் உங்கள் கரத்தை அவர் விடலை. ஹல்லேலூயா. அதே போல் நீங்களும் அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளும் போது அவர் உங்களை நல்ல மெய்ப்பனாக இருந்து அவர் நடத்துவார். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுதினாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் ஆகாதவன்
போதுமே எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாம் எழுதி நிற்போமா மகிழ்ச்சியோடு. இந்த ஆண்டவர் உண்டு பண்ணினால் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக நம்மே உயிர்த்தெழுந்தார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருமை புரண்டும் தோழுது பார். கல்லறை மூடின பெருமை புரண்டும் தோழுது பார். அங்கு போட்ட முத்திரை காவலு தேவ புத்திர சந்நிதி போல் ஏதும் தடுக்க முடியாது. புத்திர சந்நிதி போல் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இனி அழ தேவையில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அழமாட்டேன் இனிமே இயேசு உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நான் கலங்க தேவையில்லை, இனி நான் அழமாட்டேன், என் இயேசு உயிர்த்தெழுந்தார். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உழைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உழைத்திடுங்கள். நான் கூறின மாமரை விட்டனர் கல்ல போங்கள் கலியாவுக்கு. நான் கூறின மாமரை விட்டனர் கல்ல போங்கள் கலியாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா தாய்பா ஆரிய அதிரடி கொள்ளுகிறார். அண்ணா தாய்பா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்னபூத கண்ணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய. பிசாசு தோற்று போன நாள் ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகள் உயர்த்தி நடப்போம் வருகிறா ஜெய வீர. உங்க இதயத்துக்குள்ள வாசல் உயர்த்தி நடப்போம் வருகிறா ஜெய வீர. கைகளை தட்டி மேல வாத்தியம் கைமொழி கூடி எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல வாத்தியம் கைமொழி கீதம்
பாடுவோம். ராஜனுயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜனுயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க, இயேசு ராஜனுயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜனுயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜனுயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் நல்லவர். அனைவரும் அமரலாம். இந்த வேளையிலே நாம் ஒரு தியான பகுதிக்காக வேத வாசிப்புக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் திருப்பலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். இரண்டாவது வேத வாசிப்பையும் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வேறொருவர் வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த 2 வேத வாசிப்பையும் வாசிக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை அனைவரும் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன நம்முடைய வாழ்க்கையும் தேவன் உயிர் பெற செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் என்னைக்கு ஒரு நாள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போய் இருந்தோம், காணாமல் போன ஆட்டை போல் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கை தந்து யாரோ ஒருவர் மூலமாக இயேசு நம்மோடு பேசி சத்தியத்தின் மூலமாக நடத்தி ஒரு நம்பிக்கையை நம் உள்ளத்தில் விதைத்து இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நிலையானது, இந்த நம்பிக்கை அசையாதது. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் சாத்தானை ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். இந்த நாளிலே அவர் வல்லமை உடையவர். எல்லா சாபத்தையும் அவர் முறித்திட, நம்முடைய எல்லா நோய்களையும் தீர்த்திட அவர் வீரமாய் எழுந்தார். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திட
சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்வார், மகிமையாய் எழுந்தார். ஹல்லேலூயா. நம்மை அபிஷேகம் செய்கிறவர் மகிமையாய் எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் பிரியமான சகோதர சகோதரி, இந்த காலை வேளையில் தேவனுடைய அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் என் மேலே இவ்வளோ அன்பு செலுத்திருக்கிறார், இவ்வளோ கிருபை எனக்கு தந்திருக்கிறார். இது எல்லாமே எனக்காக. இது எல்லாமே அவ்வளோ பெரிய மீட்பை நான் பெற்றுக்கொள்ளணும். ஒரு கிரியத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். இன்னைக்கு ஐ எம் டன், நான் உயிர்த்தெழுந்துட்டேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம கையில் அது தந்துட்டு சிறிது நேரம் இந்த உலகத்தில் இருந்துட்டு அவர் பரத்துக்கு நேராக என்ன பண்ணார்? ஏறி சென்றார். ஆனாலும் கவலைப்படாதீங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறவங்களுக்கு நான் தரேன். உலகத்தில் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன். உங்களை விட்டு உங்களை ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவனாக இருந்தாரா ஆபிரகாமோட வாழ்க்கையில்? உண்மையுள்ள தேவனாக இருந்தாரா? அதே போல் பழைய ஏற்பாட்டில் எப்படி நடத்தினாரோ, எப்படி ஜனங்களை மேகம் போல திரளான சாட்சிகளை நடத்தினாரோ, இன்றைக்கும் பிந்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் அவர்களை காட்டிலும் வெளியேறப்பட்டவர்களாக, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இன்று ஜீவனோடு இருக்கிறோம். இன்னும் நாம் அவருக்கென்று சாட்சியாய் நாம் வாழ நாம் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமென். இந்த காலையில் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆமென். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. பல்லாமா? ஒருத்தர் தான் சொல்கிறீங்க, 2 பேர். அப்புறம் சிரிக்கக்கூடாது, அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாடலாமா? உயிர் வந்துருச்சுன்னா இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? இனிமேல் வர எல்லா சர்வீஸ்லேயும் செய்தி வேலைனாலும் எதுனாலும் சரி, ஆண்டவர் உங்ககிட்ட வெளிப்படுத்தினார்னா கூச்சப்படுத்தக்கூடாது. அல்லேலூயான்னு சத்தமாக சொல்லணும். ஹல்லேலூயா. சோத்திரம்னு சத்தமாக சொல்லணும். அதில் எந்த தயக்கமும் கூச்சமும் இருக்கக்கூடாது. உயிர் உள்ள மனுஷன் அதை தான் செய்வான். ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோமா? உயிரோடு எழுந்தவன் நம் தேவன், ஆதாரம் ஜெயித்தவன் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவன் நம் தேவன், ஆதாரம் ஜெயித்தவன் நம் இயேசுவே. சொல்லுங்க, ஜெயித்தார். இப்படி இருக்குது நீங்கள் பாடுறது. எப்படி பாடணும்? ஜெயித்தார். அந்த ஜீவனை பெற்றவங்க எப்படி பாடணும்? கம்பீரம் இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது? என்ன அது? அவர் நமக்கென்று தான் எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை உயர்த்த வேண்டாமா? உங்களுக்கு யாரோ ஒரு உதவி செய்து இவ்வளோ பெரிய மீட்பு உங்களுக்கு தந்திருந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களே ஒருத்தருக்கு உதவி செய்தாலும் அவங்க உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு உங்கள் மனசு விரும்புறதில்லை, ஏங்குதில்லை. நான் எவ்வளோ உதவி செஞ்சேன், இன்றைக்கி நன்றி கெட்டத்தனமாக என்னை பார்த்துட்டு பார்க்காம போகிறான் பாரு, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிறப்ப. ஒரு சின்ன மனசு இவ்வளோ எதிர்பார்க்கும் போது இந்த உலகத்தையே படைச்சு தேவ தூதர்களாம் சண்டை செய்யறதுக்கு ரெடியாக இருந்தானுங்களாம்மா. குட் ஃப்ரைடேயில் பில்லிகிராம் சொல்லுவார், அவருடைய பவர்ஃபுல் வேர்டில் சொல்லுவார், அழுதானுங்களாம், கோவப்பட்டானுங்களாம். 1 செகண்ட் விடுங்க, எதுக்கு இவனுங்களுக்காக நீங்கள் அடிக்கப்படுறீங்க? முழு உலகத்தையும் ஒரு நாள் நான் அழிச்சிட்டு வந்துடுறேன்னு அவ்வளோ வைராக்கியமாக நின்னாங்களாம். ஏசப்பா பாடுபடுறதை தாங்க முடியலையாம். ஏசப்பா சொன்னாராம், வேண்டான்னு சொன்னாராம். உங்களை என்னை மீட்பதற்காக அவருடைய மேன்மையாக அவர் என்ன பண்ணாராம்? விட்டு தந்தாராம். இன்றைக்கி நம்மளால் ஏன் ஒரு சத்தமாக பாட முடியல, ஏன் நம்மளால் வைராக்கியமாக ஒரு வாழ்க்கை வாழ முடியலன்னா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எனக்காக இவ்வளோ செஞ்சாருன்னா அவருக்காக நான் இன்னும் எவ்வளோ செய்யணும். ஹல்லேலூயா. பாடுவோமா? உயிரோடு எழுந்தவன்
ஜெயித்தார், உயிர்த்தார், எழுந்தார், ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசு. சொல்லுங்க, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், நம்முடைய சாபத்தை வீரமாய் எழுந்தாரே. சாபத்தை முறித்திட, நோய்கள் தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் உயிர்த்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. புது பலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தவரே. புது பலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். சொல்லுங்க, ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், நம் இயேசுவே. மகிழ்ச்சியோடு வெற்றியோடு இனிமே வாழ்க்கையில நீ ஒரு பலனுடையவனாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, கையில வச்சு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சத்தானின் அதிகாரமெல்லாம் இந்த நாளிலே சத்தானின் அதிகாரமெல்லாம் பறித்துக் கொண்டார். சிலுவையில் சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.
வெற்றி 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 வெற்றி. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார், என்னுடைய பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தாழும் புகழா, இயேசுவின் தாழும் புகழா. சுகமானே சுகமானே சுகமானே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. அல்லேலூயா. இந்த வரியில கடைசியில பார்க்கிறோம், இந்த வெற்றி இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தந்து மீண்டும் நம்மை சேர்த்து கொள்ளும்போது அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் டிசம்பர் 25 இயேசுவை குழந்தையாக பார்த்தோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுவை இரட்சகராக பார்த்தோம். இன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு இயேசுவை யாராக பார்க்கிறோம்? உயிர்த்தெழுந்தவராக பார்க்கிறோன்னு சொல்கிறீங்களா? இனி வரும் நாட்களில் இயேசுவை யாராக பார்க்கணும்? நியாயாதிபதியாக பார்க்கணும், ஆசாரியனாக பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இனி வரப்போகிறார். இனி நான் அவரை எப்படி பார்ப்பேன்? நியாயாதிபதியாக பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. நியாயாதிபதியாக பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? ஆண்டவருக்காக என்ன பண்ணோம் சொல்லுங்க? கடைசியில் என்ன சொல்லிட்டு போனார்? கடைசியில் மேலே போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்? உன் வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், என் வேலையை நீ செஞ்சு முடி. அவ்வளோதான். உன் வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, என் வேலையை நீ செஞ்சு முடி. செஞ்சு முடிச்சின்னா உனக்கு க்ரௌனு, செஞ்சு முடிக்கலைன்னா உனக்கு சொல்லிட்டாங்க டவுன். செஞ்சு முடிக்கலாம் டவுனு. வெறுங்கையாக வந்து நிற்கக்கூடாது. இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னா we have to give something. ஹல்லேலூயா. அந்த நன்றி உள்ளவர்களாக என்றைக்குமே நம்ம வாழ வேண்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிக்க வேண்டும். எல்லா நாளிலும் நமக்கு இந்த வரியில் இந்த ஒரு வரி மாத்திரம் பாடலாம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாரம் கையிலே ஆளுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே ஆளுவோம் தேசத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் we have to rule this world with the help of Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையில் இந்த ஒரு வரியை மாத்திரம் பாடி நாம் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். மகிழ்ச்சியோடு இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கைகளை பிடிச்சு சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கைகளை பிடித்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. ஒரு போர் செய்கிறோன்னா தனியாக போனால் ஜெயிக்க முடியுமா? போட்டு தள்ளிடுவான்.
இதே ஒரு படையோடு சென்றா, ஒரு 10 பேரோடு சென்றால் கொஞ்சம் பயப்படுவான். இல்லை நல்ல யூனிட்டியோடு செல்லும் போது அந்த இடத்துல என்ன பண்ணும், அந்த இடத்துல ஐயோ அவனை டச் பண்ண முடியாதப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. எருமை மாடு இருந்துச்சான், தனியாக புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். சிங்கம் வந்துச்சான், என்னாச்சான், கடிச்சு போட்டுருச்சான். அடுத்த நாள் திருப்பியும் சிங்கம் வந்து பயமுறுத்துச்சான். எருமை மாடு என்ன பண்ணுச்சான், அச்சோச்சோ இனிமே நம்ம தனியாக இருக்கிறது நல்லதில்லை. ஹல்லேலூயா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே ஆமென். இது தேவனுடைய கட்டளை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த நாட்களில் பார்த்தோம், குருத்துளை ஞாயிற்றுக்கிழமையில் மாடு எதை குறிக்கிறது, பாடுபடுகிற ஜீவியத்தையும் உதடுகளின் காளையாகிய சோத்திர பலிகளையும். அப்போ நம்ம ஒன்று சேர்ந்து நம்முடைய காளையாகிய சோத்திர பலிகளை ஒன்று சேர்ந்து நாம் துதிக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடம். அப்போ ஒருமை, ஒற்றுமை, இது எல்லாமே யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் இன்னைக்கு அந்த யூனிட்டியோடு நம்ம அவரை ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. பண்ணலாமா? ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்துன்னு என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கவங்கள கைகளை, பிரதர் உங்களை நான் தாங்குவேன், நீங்கள் தாங்குங்க. சொல்லுங்க. தாங்கிறதெல்லாம் அப்படி தாங்கலாம், வச்சு வாயிலையாச்சும் சொல்லுங்க. பிரதர் நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுவேன், நான் சோர்ந்து போனால் எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. கவலையே படாதீங்க. கவலையே படாதீங்க. நீ இருக்கிறனால தான்ப்பா பிரச்சனையேன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இல்லைப்பா, நான் இருப்பேன், அத்துட்டுலாம் போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு சபையாக இருக்கும்போது அந்த இடத்துல எழுப்புதலை தேவன் தருவார். ஒரே சிந்தை, ஆமென், ஒரே தரிசனம். இந்த தரிசனத்தை இந்த காலையிலே பெற்றுக்கொண்டு இந்த வரியை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சபை தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த சபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? சியோன கம்பீரி சாலேமேனி சோத்ரி. இந்த வரியில் பார்க்குறோம், சுத்த திரு சபையே பறைசாற்றிடு நற்செய்தியை. இந்த நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கணும், எல்லாத்துக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்ன ஈஸ்டர் என்று நமக்கு யாரோ ஒரு வாழ்த்து தெரிவித்தாலோ, மற்றவர்களுக்கு நாம் அதை பற்றி சொல்லும் போது மெய்யான ஈஸ்டர் என்று நாம் சொல்லித்தரணும். எது மெய்யான ஈஸ்டர்? எப்போ ஒரு மனிதன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறானோ அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதல் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்மை ஒரு பெரிய ஒரு சிதத்தை வச்சு அவர் மீட்டெடுத்திருக்கிறார். முந்தின ஆதாம் அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாள் என்பவள் சிருஷ்டிக்கப்பட்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது அவருடைய விலா எலும்பில்
குத்தினார்கள். அதிலிருந்து புறப்பட்ட இரத்தத்தினால் மணவாட்டி சபை உருவானது. ஹல்லேலூயா. 2ஆம் ஆதாம் மணவாட்டி சபையை மீட்டெடுப்பதற்காக தன் விழாவில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். அன்று ஆதாம் அயர்ந்த நித்திரை செய்யும் போது அந்த விழா எலும்பிலிருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டது போல இயேசு தன்னுடைய ஆல்மோஸ்ட் மரணம் நித்திரைக்குள்ளாக அவர் செல்லும் போது அந்த விழா ஈட்டியால் குட்டப்பட்டது. அதிலிருந்து இரத்தமும் நீரும் பாய்ந்து வந்தது. அதிலிருந்து மீட்கப்பட்டு ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்ற ஜனந்தான் சபை. ஹல்லேலூயா. அந்த சபை பறைசாற்றணும் இயேசுவின் நாமத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லலாமா? ஆமென். உனக்காய் மரித்து நானாலும் சதா காலம் உயிரோடெழுந்து இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சொல்லுங்க. உனக்காய் மரித்து ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்து இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. கைகளை உயர்த்தி சீயோனே கம்பீரி சாலேமே நீ சொத்தரி. சீயோனே கம்பீரி சாலேமே நீ சொத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல்பவராதவரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல்பவராதவரே. சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. வாக்கு மாறாதவரே. எல்லாரும் சொல்லுங்க. இயேசு சொல்பவராதவரே. சொன்னபடியே சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சீயோனே கம்பீரி சாலேமே நீ சொத்தரி. சீயோனே கம்பீரி சாலேமே நீ சொத்தரி. கைகளை உயர்த்தி துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. இப்பதான் நம்மளை பார்த்து சொல்றாங்க. சுத்த திருச்சபையே பறைசாற்றிடு நற்செய்தியை. ஒப்பு கொடுத்து சுத்த திருச்சபையே பறைசாற்றிடு சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்த சுத்த திருச்சபையே.
சாற்றிடும் சாவையும் பேயையும் நோயையும் சீயோனே எம்பீரே சாலமேனி சோதரி சீயோனே எம்பீரே சாலமேனி சோதரி துதியே கனமே மகிமை செலுத்து துதியே கனமே மகிமை செலுத்து. அனைவரும் எழுத நின்று என் மீட்பருயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா.